பாறை வரணும் அப்படின்னா வெல்கம் டு ஆனைமலை டைகர் ரிசர்வ் பொள்ளாச்சின்னு போட்டிருக்கா. இங்கே வந்து செக் போஸ்ட்டில் வந்து நம்ம இது எடுக்கணும். இ பாஸ் வந்து நவம்பர் மந்த்லேருந்து அமலுக்கு வந்திருக்கு. எங்களுக்கு வந்து தெரியல, அதனால் நாங்கள் திரும்ப இ பாஸ் எடுத்துகிட்டு இப்போ உள்ளே போகிறோம். என்ட்ரன்ஸ் உள்ளே வந்த பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இ பாஸ் வேலிடி செக் பண்ணிடுவாங்க, ஸ்கேனர் வச்சு. அதை கரெக்டாக பண்ணிடுங்க. அடுத்தது வந்து வண்டிக்கும் தனி ஒரு ஆளுக்கும் இண்டிவிஜுவலாக வந்துட்டு இங்கே வந்து அமௌண்ட் பே பண்ணணும். தலைக்கு 30 ரூபா, பைக்குக்கு வந்து ஒரு மாதிரி, அதே வந்து அட்வென்ச்சர் பைக்குக்கு ஒரு மாதிரி, 4 வீலருக்கு வந்து ஒரு மாதிரி. ஸோ அதையும் பார்த்து கரெக்டாக பண்ணிவிட்டு உள்ளே வந்து போகலாம். இது வந்து பெருசாக எதுவும் கிடையாது, சாதாரண விஷயம் தான். சும்மா ஜஸ்ட் ஒரு 1 மினிட் ஒர்க் தான். இவஸ் அங்கே வந்து பார்த்திங்கன்னா 1 2 3 4 4 பெரிய யானை, ஒரு குட்டி யானை வந்து அங்கே அழகாக மேய்ஞ்சிட்டு இருக்குது. இது வந்து ஜூம் பண்ணி தான் எடுக்கிறேன், ஏன்னா அது ரொம்ப தொலைதூரத்தில் இருக்குது. அதனால் பிறுப்பிருந்தான் தான் வரும். முடிஞ்ச அளவுக்கு பாருங்கள். கூட மயிலெலாம் ஓடுது. இங்கே ஒரு மயில் வண்டியில் உட்காந்துருக்கு. என் பேரே மொசலு தான் எங்கள் ஸ்கூலில். ஏன் தெரியுமா? இவன் வந்து வேகமாக ஓடுவான், அதனால் என் பேர் மொயிலுன்னு வந்து பேர் வச்சாச்சு. அதாவது டூரிஸ்ட்க்கு வந்தால் என்ஜாய் மட்டும் பண்ணணும். ஸோ பாருங்கள் ஏனை. இப்போ வந்து வால்பாறையில் வந்து அதாவது எப்படி சொல்கிறதுனா, ஒரு சீசனே இல்லாத டைமில் வந்து ஒருத்தன் நம்மளை ராவடி பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டான். அதான் அங்கே வந்து தலையை நட்டுட்டு இருக்கிறான், அது அவன் தான். இங்கே வந்து இன்னும் மேலே போகல. ஆக்சுவலாக ஹேர் பின்மெண்ட்டில் வந்து ஒரு 8வது 10வது 12 நின்றுருக்கோம். அது 12 அங்கே போட்டிருக்கு. வியூ நல்லாயிருக்கு. இதே இன்னும் இந்த சீசன் டைமில் வந்தால் அப்படி க்ரீனிஷாக இருக்கிறது சூப்பராக இருக்கும். நம்ம காரில் வந்து இந்த கீழே பார்த்து டேமில் அங்கே கொடைக்கானல் இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ டேம்லேயும் தண்ணி இல்லை. அந்தாண்ட வந்து ஒரே பனிமூட்டமாக இருக்கிறதுனால சரியான கிளியர் வியூ இல்லை. நாங்கள் அப்படியே மேலே போகிறோம். பனியாகவும் அப்படியே முன்னாடி வேணும், அப்படியே போ. செம்மையா இருக்கு. ஒரே பிரிண்ட்ல எல்லாமே தெரியல. மறுபடியும் அந்த அளவுக்கு உனக்கு காஞ்சிக்கோ. சூப்பரா இருக்குது. அது வேலையை பார்க்கலாம்ல. பேச்சை கேட்டு இவனுங்க தான் ஸ்டிக்கர் கூட பிரிக்கல பாருங்க உள்ள. பாருங்க, இவங்க பேச்சு கேட்டு இல்லைங்க சார், இது சீல் கேஸ் ஒட்டீர் கேஸ். இது வந்து புது ஷூ. ஆக்சுவலாக இதை வந்து இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் போடுறேன் இந்த ட்ரிப்புக்கு. லெதர் ஷூவில் இதை இவனுக்கு பேச்சு கேட்டு தண்ணிக்குள்ள ஆடி வந்து காயவே இல்லை. நான் அதுக்குள்ளே செப்பல் மாற்றிக்கிட்டேன். எப்படி வந்து இதை ஹீட் பண்ணி இப்போ இது பண்ணுற மாதிரிங்க. கருப்பா தெரியுது, வெயிலே இல்லாதனால கருப்பா தெரியுது. இல்லை தெரியல. நல்லா வெயில் அடிக்கிறது நல்லா தெரியும். அப்படி போகும் ஃபுல்லாக.
ஃபைனலாக வால்பாறை வந்துட்டோம். எங்கள் 3 பேர்த்துக்குமே எதுக்குடா வால்பாறை வந்தோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் இது வரைக்கும் கிடச்சிருக்கு. இதுக்கு மேலே எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறது நாங்கள் போக போக தான் தெரியும். வெறும் இந்த மாதிரி குண்டு குண்டா மலை கரடு, இந்த டீ இலை, இந்த மரம், இந்த இயற்கை சத்தம், இதுதான். எப்பயும் இயற்கையை ரசிக்கிறவன் தான். இருந்தாலும் வந்து நாங்கள் இந்த அட்வென்ச்சரை வந்து விரும்புகிறவங்க. இந்த ட்ரெக்கிங்கு, பெரிய பெரிய மலை ஏறி இறங்குறது, அப்படியே போய் ஏதோ ஆறு இருந்தால் குளிக்கிறது, அருவி இருந்தால் குளிக்கிறது, இந்த மாதிரி தான் நாங்கள் எதிர்பார்ப்போம். ஆனால் அது எதுவுமே இங்கே எங்களுக்கு கிடைக்காதனால எதுக்கடா வந்தோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குது. கொஞ்ச நேரம் இப்போ தான் சாப்பிட்டோம், 10:30 தான் சாப்பிட்டோம். ஒரு மரத்தடி நிலையில் வண்டி 2 நிறுத்திட்டு இப்படி மோரிக்கல்லில் உட்காந்து கொஞ்சம் நேரம் ஜாயாக அப்படியே உட்காந்துட்டு போகலான்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். யாராவது எங்கள் வீடியோ பார்க்குறீங்க, வால்பாறையில் ஏதாவது ஹைடன் பிளேஸ் அட்வென்ச்சராக இருக்கிற மாதிரி இருந்தால் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். சரிங்களா? நம்ம ஆள் சோப்ஸுக்கா போட்டிருக்காருல, இவர் தான் ட்ரிப்பு பிளான் ஆர்கனைசரு, பிளான் பண்ணவர். வால்பாறையில் வந்தால் இங்கே ஒரு பாறை, வீட்டு நம்ம காட்டில் பார்க்குற பாறை தான் நிறையா இருக்குது, விஷயம் வேறு ஒன்றும் இல்லை. இந்த வீடியோவில் தான் இந்த இன்ஸ்டாகிராமில் எதுக்கு தான் இப்படி போடுறாங்கன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. அதை பார்த்துட்டு வந்தால் இல்லை, கிளைமேட்டு ஓகே, கிளைமேட்டு நம்ம ஏரியாவில் வந்து ஹாட்டாக இருக்குது, இங்கே கொஞ்சம் சில்லுன்னு இருக்குது, டீ எஸ்டேட் இருக்குது, எல்லாம் பார்க்க முடியுது. நாங்கள் இதை நம்பி அங்கே அவன் பாருங்க எத்தச்சோட்டு பேக்க மாட்டிருக்கானு, அந்த பேக்கை கட்டிக்கிட்டு வந்து இப்படியெல்லாம் கூட்டிகிட்டு வந்து அங்கே பாருங்க இடுப்பு தெரிய கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கிறான் பாருங்க. ஐயோ அப்பா, இப்படிலாம் செலவு பண்ணிட்டு வந்தேன். இங்கே ஒன்றும் இல்லை. சரி காமி போனனால வேண்டாம். சரி எந்திரி போலாம், எந்திரி. இப்போ வந்து சின்னக்கல்லார் செக் போஸ்ட் தான் நிற்கிறோம். சாட்டர்டே அண்ட் சண்டே மட்டும்தான் வந்து அங்கே போய் பார்க்குறதுக்கு அனுமதி, மற்ற நாள் கிடையாது. நாங்கள் வந்தோம், எங்களை வந்து நாங்கள் வந்து திங்கக்கிழமை வந்திருக்கோம், எங்களை வந்து திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. சாட்டர்டே சண்டே மட்டும் தான் அலோடாமா. ஸோ அதை வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்து விசாரிச்சுட்டு வாங்க. இவன் ஏன் இப்படி மண்டையை சொறிகிறான், அவன் ஏன் இப்படி தொண்டையை காய போட்டு இப்படி கண்ணத்தை கை கொடுத்துட்டு உட்காந்துருக்கான்னா, வால்பாறைக்கு வந்து வெறுத்து போய் நாங்கள் 3 பேர் நின்று பேசிகிட்டு இருக்கிறோம். இந்த இங்கே வந்து அப்பா சாமி ஒன்றுமே இல்லை, இது பேர் சின்னக்கல் ரிவர். இது ஒன்று தான் ஏதோ கொஞ்சம் என்ஜாய் பண்ணணும்னு என்ஜாய் பண்ணலாம் வந்து நிறுத்தணும். அதுவும் வந்து தண்ணி அதிகமாக சொல்லி குளிக்க விடலாவீங்க, அதெல்லாம் அப்படின்னு சொல்கிறார் அவர். அதுதான் நாங்கள் வந்து ஆமாம் சரி 2 மணி நீங்க வந்து குளிக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்மளும் எங்களோட கூட்டத்தோட குளிச்சுட்டு வந்துடலாம். ஒரே ஒரு சின்னக்கல் ரிவர் தாங்க ஏதோ போச்சு, நாங்கள் குளிக்கலான்னு பிளான் பண்ணோம். அதுலேயும் வந்து ஏதோ குளிக்கலான்னு சொல்லி இங்கே உள்ள ஒர்க்கர்ஸ் வந்து குளிக்க வேண்டாம், தண்ணி அதிகமாக போது அடிச்சுட்டு போயிடும் அப்படி இப்படின்ட்டாங்க. அதுக்கும் வெயிட் வச்சுட்டாங்க. நாங்கள் கிளம்புறோங்க. இல்லை தமிழ்நாட்டூரே வேணாம்டா, அங்கே சுற்றி இங்கே சுற்றி அங்கே அளவுடு இல்லை இங்கே அளவுடு இல்லை, அதர் ஸ்டேட் போனால் கூட விட்டுறானு கூட. அப்பா வெறுத்து போயிட்டேன். 7th heaven சொல்லி கிடையாது, 7th நரகம். அப்படியே ஏன்னா வந்தவனு இருக்குதுங்க, வந்துடாதீங்க. அவன் ஒருத்தர் சொல்றான், இங்க ஒருத்தர் சொல்றான். அந்த இன்ஸ்டாகிராம நம்பி வராதீங்க. நான் அப்படி நம்பி இன்ஸ்டாகிராம் என்ன தெரியும் பண்ணுவேன், அந்த டீச்செடியை கொஞ்சம் கேப்சர் பண்ணிடணும், இந்த தண்ணி கொஞ்சம் கேப்சர் பண்ணிடணும், இந்த ரோட்ல போற வண்டி கொஞ்சம் கேப்சர் பண்ணிடணும். கேப்சர் பண்ணி போட்டு உங்களை ஆசையை தூண்டி வால்பாறை வர வச்சிடணும். இந்த தண்ணி வேகமா போகுதுன்னு சொல்லி இதை குளிக்க வேணாம். நீங்க பாருங்க, இந்த தண்ணி வேகமா போகுதாமா, இதுல வந்து குளிக்கலாம்னு சொல்லி இங்க ஒருத்தர் தடை பண்ணிட்டு போயிட்டாரு. நாங்க அங்க ஏதோ சின்ன கலர் அலோட் இல்ல, வேற கூட போலாம்டா, அதான் திருப்பிட்டேன்னு. சரி கேளு. அப்புறம் வந்து சின்ன கலர் ரிவர் வந்து அப்புறம் ஒரு ஜோடி வருது. இந்த வால்பாறையில் சுத்தி பார்க்கறதுக்கு என்னங்கன்னா இருக்குது. இல்ல வீடியோக்கு வரவே கூடாது அப்படிங்களா? வரவே வர வேண்டாம். சீசன் எப்பதாங்கண்ணா சீசனு? போர்டு வச்சு நின்று போர்டு அம்மா படகு இல்லை மாமா. இது வந்து இந்த போட் ஹவுஸில் வந்து நீங்கள் வந்தீங்கன்னா ஏதோ காமிக்கிற
அந்த மாதிரி கொட்டி கிடக்குது. எனக்கு தெரிஞ்சு இன்னும் 10 வருஷத்தில் எல்லா ஹில் ஸ்டேஷன் இந்த டூரிஸ்ட் பிளேஸுமே வந்து நாசமடைய போகுதுன்னு வந்து தெரிய வருது. இதை பார்க்கும்போது கண்டிப்பாக இதுக்கெல்லாம் வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு ஸ்டெப் எடுக்கலைன்னா எல்லா டூரிஸ்ட் பிளேஸுமே இந்த மாதிரி குப்பமாக தான் மாறப்போகுது. அது ஒரு கல்லணை இது என்ன டேம்ண்ணா? போட்டிருந்தான். இதான் சோலையார் டேமா? இது ஆழமாக இருக்குமாண்ணா? ஆழமாக இருக்குமா? கால் உள்ள இங்கே போயிடும். ஆமாம் ஆமாம், அதை போட்டு வந்து படகு வந்து இருக்கு. இங்கே போட்டே இருக்கு போய் அங்கே போய் நிறுத்தி இருக்கிறாங்க. இங்கண்ணா? ஆமா டேம் ஆமாடா, அதான் வந்தேன்னு சொன்னாங்க. அப்படியே போனோம். அப்படியே வளைச்சிக்கோ. சரிடா. என்னன்னா இது அநியாயத்துக்கு இப்படி இருக்குது. தண்ணி இல்லை, அதனால இப்போ வேலை செய்கிறாங்க. என்ன இதில் எப்படி வரும் தண்ணி? நீ என்ன இங்கே போயிட்டு இருக்கிற? ரைட்டோடா போனா முன்னாடி போனா போ. இப்போ வந்து எங்கே இருக்கோன்னா சோலையார் அணைக்கிட்ட நிற்கிறோம். பெரிய டேமு கிட்டத்தட்ட ஒரு நாங்களும் எங்கே இருந்து பார்த்துட்டு ஒரு 4-5 கிலோமீட்டர் தூரத்துக்கு இருக்கும் அந்த வாய்க்கால். டேமாக இருந்தது வாய்க்கால் எச்சா இருக்கும். அந்த டேம் வந்து பார்த்திங்கன்னா 4-5 கிலோமீட்டர் நீளுக்கு அந்த வாய்க்கால் தண்ணி வந்து சேர்றதுக்கான அவ்வளோ பெருசாக இருந்துச்சு. தண்ணி மட்டும் வழியாக இருந்து வந்து ஊற்றுச்சுன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும் இந்த அணை வந்து பார்க்குறதுக்கு. ஆனால் இப்போ வந்து தண்ணிக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. சோலையார் அணை வால்பாறை இது வந்து அத்திரிப்பள்ளி ரூட்டில் இருக்குது. ரொம்ப கம்மியாக தான் வந்துருக்கு. இப்போ வந்து நம்ம அப்படி பார்த்துட்ருக்கோம். இது வந்து பிரிட்ஜு. என்னது என்னத்தை கட்டிகிட்டு இருந்தாங்க தெரியலையே, பார்க்கலையே. இதான் வண்டி நிற்கிது பாரு, அணைக்கு மேலே தான் கட்டுறாங்க. பார்த்தீங்கன்னா இந்தாண்ட போகிறது ஏதோ அப்படியே ஆறு மாதிரி போகுதுங்க இங்கே. அப்பா தண்ணி மட்டும் வந்து பயங்கரமாக இருக்க மாட்டேருக்குது.